ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் ஜிக்சன். இன்றைக்கி வீடியோவில் டிஆர்ஜேயோட ஹை ப்ரெஷர் வாஷர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதலாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டபிள் நாசில் இருக்கிற வாஷிங் கன் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம அவுட்லெட் பைப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த வாஷிங் கன்னில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோம் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபோம் வாஷ்க்கு தேவையான லிக்யூடை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ராலிக் வாஷ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிரைடட். இது வந்து அவுட்லெட் பைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது 10 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. இதோட ஒரு எண்டை வந்து ஹை ப்ரெஷரோட அவுட்லெட் பைப்லையும் இன்னொரு எண்டை வந்து வாஷிங் கன்னில் நம்ம கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் கன்னோட ஒரு எண்டில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு காரோட அடிப்பகுதி மற்றும் மேல் பகுதியில் இந்த வாஷிங் கன் நுழையாத இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்லெட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரோட இன்லெட் வால்வில் கனெக்ட் பண்ணோம். சம்டைம்ஸ் நம்ம டேப்பில் டேரெக்டாக ஓஸை கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஏதாவது டஸ்ட் வந்துச்சுன்னா அதை இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். பிளக் டைப் இன்லெட் கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்லெட் ஓஸையும் இன்லெட் ஃபில்டரையும் இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கெட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டர் வந்து பக்கெட்ல இருந்து எடுத்தோம்னா ஓஸோட ஒரு எண்டில் இந்த ஃபில்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா ஓஸில் எந்த டஸ்ட்டும் ஏறாது. 3 மீட்டர் இன்லெட் ஓஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வெஹிக்கிள் வச்சிருக்கவங்க யூஸ் பண்ணுற ஒரு கமர்ஷியல் மிஷினுங்கிறதுனால அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ரொட்டேட்டிங் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பைப்போட கனெக்டரில் ஏதாவது டஸ்ட் அடைச்சிருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக க்ளீனிங் பின்னும் கொடுத்துருக்காங்க. இன்லெட் ஓஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இன்லெட் ஓஸில் அதை நம்ம போட்டுட்டு இன்னொரு எண்டை வந்து அந்த கனெக்டரில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நட்டை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இன்லெட் பைப்பில் வந்துட்டு இன்லெட் ஃபில்டர் நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்லெட் ஃபில்டரோட இன்னொரு எண்டில் வந்து அந்த கனெக்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கனெக்டர் வந்து பிளக் டைப் தான். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி கலட்டுறதுக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரிங்கை லூஸ் பண்ணால் போதும் ஈஸியாக வந்துடும். அவுட்லெட் பைப்பை வந்து நம்ம வாஷிங் கன்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த கனெக்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா போதும். இன்னொரு எண்டை வந்து அதோட அவுட்லெட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணால் போதும். இது வந்து ஹைட்ராலிக் பைப்பு. இது டிஃபால்ட்டாக வந்து 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பைக் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கிறதுனால இன்லெட் வாஷோட ஒரு எண்டில் வந்து பக்கெட் ஃபில்டரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா அக்சசரிஸும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணிடலாம். இது 180 பார் மிஷினுங்கிறதுனால இதோட எவ்வளோ லென்த் அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பைக்கில் வந்து என்னடா பக்கத்தில் போய் கூட அதை வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. தூரத்துலேருந்து நான் அடிக்கும் போதே அதோட அழுக்கு எல்லாமே கிளியராக போயிடுச்சு. வாஷிங் கன்னில் இருக்கிற நாசில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக என்னால் ஷார்ப்பாகவும் அடிக்க முடியுது, ஸ்ப்ரேயாகவும் அடிக்க முடியுது. நான் இப்போ ஹார்டான பார்ட்டுக்கெலாம் வந்து ஷார்ப்பாகவும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து நான் ஸ்ப்ரேயாகவும் நான் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். இந்த பிஸ்டன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால் வந்து சின்ன பசங்களாக இருக்கட்டும், லேடிஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இந்த கமர்ஷியல் மிஷினை வச்சு கண்டிப்பாக நம்ம ஒர்க் ஷாப்பில் இருக்கிற 5லேருந்து 10 வெஹிக்கிளை கூட நம்மளால் ஒரே நாளில் கழுவ முடியும். ஒருவேளை ஹெவி வெஹிக்கிள், ஈச்சர், லாரி அது மாதிரியான வெஹிக்கிளாக இருக்கலாம், சின்ன கார்ஸாக இருக்கலாம். ஹெவி இல்லைனா லைட் வெஹிக்கிள் எதாக இருந்தாலுமே 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்கு நம்ம கண்டினியூஸாக இந்த கமர்ஷியல் மிஷினை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரெஷரை பார்க்கும்போது இது கண்டிப்பாக நம்ம வெஹிக்கிள் கழுவுறதுக்கு மட்டும் இல்லை, டேங்க்கு, சம்பு, ட்ரைனேஜு, காம்பவுண்ட் வாலு, ஃப்ளோர் கிளீனிங்கு, அப்புறம் பில்டிங் க்யூரிங்க்கு, சோலார் பேனல் கழுவுறதுக்கு, இந்த ஏசி அவுட்டோர் யூனிட் கழுவுறதுக்கு, கார்டனில் சின்ன செடியிலேருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் நம்ம தண்ணி பாய்க்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம எதாவது பண்ண வச்சுருப்போம், ஃபார்ம் எதாவது வச்சுருப்போம்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆடு மாடெல்லாம் கழுவி விடுறதுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக 2 ஹவர்ஸ் கழுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த ஹை ப்ரெஷர் மிஷின் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ராடு கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் நாசில் நம்ம கலத்திட்டு ஸோ அதில் ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா போதும். எக்ஸ்டென்ஷன் ராட்லேயே வந்து நிறைய டைப் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து ரொட்டேட்டிங் எக்ஸ்டென்ஷன் ராடு பார்த்திங்கன்னா நம்ம கார்லலாம் வந்து ஸோ அதோட வந்து அடியில் வந்து இன்னர் பார்ட்ஸ்லாம் நிறைய நம்ம ரொட்டேட் பண்ணி வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக வந்து 360 ரொட்டேஷனில் ரொட்டேட்டிங் எக்ஸ்டென்ஷன் ராடும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்னொரு எண்டில் வந்து நம்ம இந்த ரொட்டேட்டிங் அட்ஜஸ்டபிள் நாசில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னு வந்து ரெண்டும் சேரும் போது வந்து நமக்கு ஸ்ப்ரேயாகவும், அது வந்து பிரியும் போது வந்து நமக்கு ஷார்ப்பாகவும் கிடைக்குது.
ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபோம் டேங்கோட மூடியில் வந்து கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வாஷிங் கன்னோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்ப்ரே டைப்பில் வந்து நம்ம நாசில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற லிக்யூடு இல்லைனா ஷாம்பு வந்து ஃபோமாக கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கிது. இந்த கனெக்டர் வந்து பிளக் டைப் தான். ஜஸ்ட் அந்த பிளக்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரிமூவ் ஆயிரும். எனக்கு நார்மல் வாட்டர்லேயே வந்து நல்ல ப்ரெஷர் இருந்ததுனால வந்து எனக்கு பைக் நல்லா க்ளீன் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த ப்ரெஷரில் வாட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏர் வருது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து க்ளீன் பண்ணிடுது. ஸோ எனக்கு வந்து அந்த லிக்யூடோட தேவை வந்து ரொம்ப இல்லை. ஜஸ்ட் சாம்பிள் காட்டுறதுக்காக நான் இப்படி ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். திரும்பவும் நான் நார்மல் வாட்டரில் வந்து இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான ஹை ப்ரெஷர் வாஷரை வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவங்க வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து வீட்டை வந்து தரையை க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வெஹிக்கிளோட அந்த ஆயில் படிஞ்ச கரையை க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட காரு, பைக்கு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைம் சேவிங் மிஷினாகவும் இருக்குது. அதே மாதிரி தண்ணியோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கு. இந்த TRJ ஹை ப்ரெஷர் வாஷரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து 2750 வாட்ஸ் இருக்குது. ப்ரெஷர் வந்து 210 பார் இருக்குது. ஃப்ளோ வந்து 12 லிட்டர் பெர் மினிட்ஸ் இருக்குது. வோல்டேஜ் வந்து 220 வாட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸ்பீடு வந்து 2800 RPM இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12 kg இருக்குது. ஸோ இது வந்து போர்ட்டபிள் டிவைஸ் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஹை ப்ரெஷர் வாஷரை வந்து நான் TRJ ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான் வாங்கினேன். அவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து பக்காவாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து மெயினாக இந்த ஹை ப்ரெஷர் வாஷரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த CNC மேட் காப்பர் வைண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டக்ஷன் மோட்டாருங்கிறதுனால வந்துட்டு இதில் வந்து நமக்கு நாய்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்ககிட்டே வந்து ஸ்பேர்லேருந்து அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி இவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்லையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் இந்தியா தமிழ்நாடு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் நான் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் வரப்போகிற வீடியோஸில் எங்களால் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நன்றி.